ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டையும் பிரெட்டும் வச்சு சூப்பர் ஹெல்த்தியா குட்டீஸ்க்கு ஒரு பீட்சா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 6 பிரெட் துண்டுகளை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சைஸ் பெருசா இருந்தா 3, கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருந்தா 4 முட்டை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு பிஞ்ச் சால்ட், 1/2 கப்பு பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா கட் பண்ணி அதை கலக்கி விட்டுக்கோங்க. பிரெட், முட்டை, பால் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அது வரும். கட்டி எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன்ல பேன் சூடானதுக்கு அப்புறமா அந்த பிரெட் கலவைய சேர்த்துக்கலாம். இதுவே நீங்க நார்மல் பேன் வச்சீங்கன்னா கீழே லைட்டா ஆயில் பிரஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு அதை வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதை ஒரு பேன்ல திருப்பி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க சாஸ் அதுல தடவிட்டு ஃபர்ஸ்ட் லேயரா நம்ம தாராளமா துருவி வச்ச சீஸை சேர்த்துக்கலாம். அடுத்த லேயருக்கு நான் ஏற்கனவே சில்லி சிக்கன் செஞ்சு வச்சிருக்கேன், அதையும் வச்சுக்கலாம். கூடயே நம்ம நீல வாக்குல கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்த லேயரா கிரீன் கலர் கேப்சிகமா நான் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நீங்க வேற எந்த கலர் பெல் பெப்பர்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பசங்களுக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா சீஸியா இருந்தா தானே ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸை போட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை மீடியம் ஹீட்ல வச்சு வேகறதுக்காக விட்டுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரா பிரெட்டும் எக்கும் வச்சு நல்ல ஹெல்தியான கிட்ஸுக்கு ஒரு பீட்சா ரெடி. இன்னைக்கே செஞ்சு அசத்தலாமா? பாய்.